கேரட் ரைஸும் வாழைக்காய் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட் எடுத்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து நல்லா இந்த மாதிரி துருவிக்கலாம். பாருங்கள், துருவியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அதே மாதிரி வாழைக்காயில் முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த தோலையும் நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறமா வாழைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே கடாயில் அந்த வாழைக்காயை நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். இது நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம சேர்த்த அந்த மிளகாத்தூள் வந்து கருகிடுச்சுன்னா ஸ்மெல் ஒரு மாதிரியாக வரும். அதனால் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் விட்டு வதக்குனிங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். கிட்ஸுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். நம்ம கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் போல் சீரகம், 1 பூண்டு பல்லை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா வந்து வறுபடணும். சரிங்க, இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேரட் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அருமையான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். சாதத்தை விட கேரட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி தூவி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட அருமையான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும்.